மரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசை பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசை பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இந்த பகுதி அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும், ஒரு கிறிஸ்துவ வாழ்வு என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஒரு எடுத்துக்காட்டான கிறிஸ்துவ வாழ்வு நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதை அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்னை மரியாள் கபிரியேல் சம்மனசு வழியாக பிதாவானவர் அன்னை மரியாளை வாழ்த்தி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை முன் அறிவித்த பிற்பாடு அவருக்கு ஒரு உதாரணமாக, அவர் நம்பிக்கை கொள்ளும்படியாக, இன்னும் விசுவாசத்தில் அதிகப்பட வேண்டும் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எலிசபெத் அம்மாளுடைய கர்ப்பம் தரித்திருக்கிறார் என்ற உண்மையை கபிரியேல் சம்மனசு வழியாக அன்னை மரியாள் இடத்தில் சொல்லப்பட்டது. அன்னை மரியாள் அதை கேட்ட உடனே மகிழ்ந்து, அவங்க ஆண்டவரை நான் வயிற்றில் சுமந்திருக்கிறேன், என்னை எல்லாரும் வந்து பார்க்கணும், எல்லாரும் வந்து எனக்கு பணிவிட செய்யணும், நான் தான் பெரியவங்கன்னு அவங்க நினைக்கல. மாறாக அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே எலிசபெத் அம்மாளை சந்திக்க யூதேயா மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்வு, உண்மையான பலி வாழ்வு என்பது இதுதான். அன்னை மரியாளிடத்துல வந்து அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர், இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். இது எல்லாம் சொன்னதுக்கு பிற்பாடுதான் கபிரியேல் சம்மனசு சொல்றாரு, உறவினர் ஆகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார், கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். கபிரியேல் சம்மனசு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அன்னை மரியாள் எழுந்து எலிசபெத் அம்மாளை சந்திக்க யூதேயா மலை நாட்டிற்கு சென்றார். அங்க போய் என்ன நடந்ததுன்றது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனா எலிசபெத் அம்மாளுக்கு பணிவிடை செய்ய, எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்வதற்காக, துணையாய் இருந்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதற்காக மலை நாட்டிற்கு அன்னை மரியாள் சென்றார். இன்னைக்கு ஒவ்வொரு நாளிலும் நீங்களும் நானும் ஏதோ ஆண்டவருடைய திருப்பலியில கலந்து கொள்ளுகிறோம், அந்த திருப்பலியில நற்கருணை உட்கொண்டா போதும், பூசை எப்ப உள்ள போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய நற்கருணையை உட்கொள்ளுகிற நீங்களும் நானும், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற நீங்களும் நானும், இதே போல நம்ம நற்செய்தி கூட்டங்களிலும் ஆன்லைன் பிரேயர்லையும் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய அபிஷேகத்தை, ஆண்டவருடைய வல்லமையை கொள்ளுகிற நீங்களும் நானும் அதை யாருக்கு பகிர்ந்தளிக்கிறோம்? யாருக்கு பகிர்ந்தளிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து ராபோஜனத்துல
குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளில அவர் குருத்துவத்தை ஏற்படுத்தி விட்டு பாடுகள் படும்படியாய், இந்த உலகத்தை மீட்க பாடுகள் படும்படியாய் கடந்து சென்றார். அப்பதான் அந்த கல்வாரி பலியானது நிறைவுற்றது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும், ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு வாரமும் சரி, திருப்பலியில பங்கெடுக்கும் பொழுது நீங்களும் நானும் அந்த ராபோஜனத்துல பங்கெடுக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு திருப்பலியும் பாத்தீங்கன்னாக்கா எப்ப முடியுது அப்படின்றது கிடையாது. அந்த திருப்பலி நிறைவுறும் பொழுது குருவானவர் சென்று வாழுங்கள் அப்படின்னு சொல்லிதான் அனுப்புறாங்க. அந்த நற்கருணை பலி நிறைவுற்றது, ஆனா கல்வாரி பலி தொடர்கிறது. நற்கருணை வாங்கிட்டு வந்து வெளியில வந்து இந்த கல்வாரி பலியை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும். தியாக வாழ்வை, பிறருக்கு உதவுகிற வாழ்க்கையை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும். நான் டெய்லி பூசை பார்க்கிறேன் பிரதர், ஆனா பிரயோஜனமே இல்லை. நான் டெய்லி பூசை பார்க்கிறேன், என்ன நல்லது நடக்குதுன்னு கேட்கிறாங்க அப்படின்னா நம்ம பார்க்கறது பாதிதான். அந்த திருவிருந்துல மாத்திரம் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய ராபோஜனத்துல மாத்திரம் நீங்களும் நானும் பங்கெடுக்கிறோம். ஆண்டவருடைய பாஸ்கா கல்வாரி பலி என்பது திருவிருந்துல தொடங்கி அவருடைய பாடுகள் பட்டு இந்த உலகத்திற்காக உயிரை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுகிற வரை அது தொடர்கிறது. அன்னை மரியாள் ஆண்டவருடைய தூய ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே எலிசபெத் அம்மாள் இடத்துல சென்று பணிவிடை செய்ய செல்லுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் பணிவிடை புரிகிற கிறிஸ்துவர்களாக, பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக, நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பிறருக்கு பங்கு வகிக்கிறவர்களாக இருக்கிறோமா? எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்தித்தவுடனே அன்னை மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினார். அந்த வாழ்த்தின உடனே எலிசபெத் அம்மாளும் அந்த வயிற்றில் இருந்த குழந்தையும் அக்களிப்பால் துள்ளியது மாத்திரமல்ல, தூய ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டார்கள். தூய ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவரிடத்துல போய் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகத்தையும், நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளையும், நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நல்ல அபிஷேகத்தையும், தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் பிறருக்கு பங்கு வகிக்கிறோமா? பிறரை பங்கு பெற செய்கிறோமா? பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிறோமா? பகிர்ந்து கொள்ளுகிற வாழ்வுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்வு. அன்னை மரியாள் அதைதான் செய்தாங்க. அதற்கு அடுத்து வருகிற காரியம் பாருங்க. அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை ஆசீர் கூறி வாழ்த்துரைத்த பிற்பாடு எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த தூய ஆவியானவர் அன்னை மரியாளை வாழ்த்துகிறார். அன்னை மரியாளை வாழ்த்துகிறார். இன்னைக்கு இந்த ரெண்டு பேரும், இந்த சந்திப்பு, எலிசபெத் அம்மாளும் அன்னை மரியாளும் சந்தித்து கொண்ட இந்த சந்திப்பு விழா, விசிட்டேஷன், இந்த விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவருடைய நலம் விசாரித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேரை நாம் நலம் விசாரிக்கிறோம்? நம் உடன் பிறந்தவர்களை, நம் உற்றார் உறவினர்களை, வயது முதிர்ந்த பெற்றோரை, வயது முதிர்ந்த நம்முடைய உறவினர்களை எத்தனை பேர் பாரமாக நினைக்கிறோம்? எத்தனை பேர் அவர்களோடு நலன்களை ஆசைக்கிறோம், நலன்களை விசாரிக்கிறோம்? இன்னைக்கு பேச முடியல. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாம இருக்காங்க. யார்கிட்ட பேசுவோம்? யாராவது என்கிட்ட பேச மாட்டாங்களா?
இன்னைக்கு அன்புக்கு பஞ்சமாய் கொண்டிருக்கிறது. அன்புக்கு பஞ்சமாய் கொண்டிருக்கிறது. பேசாமல் இருக்கும் பொழுது, அன்போடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது, அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய மூளையில இருக்கிற ஞாபக சக்தி குறைந்து 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 வந்து எல்லாம் அப்படி மறைந்து போகிற நோயாய் மாறுகிறது. இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஜெபமாலை சொல்லும் பொழுதும் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை 2வது தேவ ரகசியமாக நாம் சொல்லுகிறோம். ஆனா அந்த தேவ ரகசியம் சொல்லுகிற வேளையிலேயாவது அந்த ஒரு மணித்துளிகள் நாம் யாரிடமாவது நம் உறவினர்களிடத்துல அவர்களுடைய சுக துக்கங்களை விசாரிக்கிறோமா? ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறாரு, தன்னுடைய சகோதரனை, தன்னோடு கூட இருக்கிற சகோதரனை சகோதரியே அன்பு செய்யாதவன் என்னை அன்பு செய்வதில்லை. யோவான் 4:20 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இதே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை போய் சந்தித்ததையும், எலிசபெத் அம்மாளும் அன்னை மரியாளும் சேர்ந்து அவர்கள் பேசிய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் செபிக்கிறோம். மங்கள வார்த்தை செபத்துல பிதாவானவர் கபிரியல் சம்மனசு வழியாய் அன்னை மரியாளுக்கு கொடுத்த வாழ்த்துரையும், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை குறித்து சொன்ன வார்த்தையும், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. இந்த 2 வார்த்தையும் சேர்த்துதான் நம் மங்கள வார்த்தை சுபமாய் சுபிக்கிறோம். விவிலியத்துல மொத்தமா எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலையும் ஜெபங்களிலேயும் உபயோகப்படுத்தப்படுதுன்னா இது ஒண்ணுதான். இது ஒண்ணு. 2வது நூற்றுவர் தலைவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் என் மகள் குணமடைவாள். அப்படி அவர் சொன்ன வார்த்தையும் எலிசபெத் அம்மாள் சொன்ன வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தும். நீங்களும் நானும் பிறரை சந்திக்கும் பொழுது, பிறரோடு கூட பேசும் பொழுது நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் ஒருவரை ஒருவர் சந்தித்த பொழுது அன்னை மரியாளிடத்துல இருந்த அபிஷேகம் எலிசபெத் அம்மாளுக்கு பகிரப்பட்டது. அன்னை மரியாள் வாழ்த்திய வாழ்த்தொலி கேட்டு எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. ஸ்நாபக அல்லப்பர் திருமுழுக்கு யோவான் வயிற்றில தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார். அதே வேளையில எலிசபெத் அம்மாள் மீண்டுமாய் அன்னை மரியாளையும் வாழ்த்தினார், அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தையும் வாழ்த்தினார். வாழ்த்துதல் என்பது இப்படிதான் இருக்க வேண்டும். முழுமையான வாழ்த்துதல். இன்னைக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறது? பெயரளவுல, உதட்டளவுல, மனதின் ஆழத்துல வெறுப்பும் வைராக்கியமும் வஞ்சமும் வைத்துக் கொண்டு பிறரை உதட்டளவில் வாழ்த்துவதனால பிரயோஜனம் இல்லை. நாம் பிறரை உதட்டளவுல வாழ்த்தும் பொழுது அவர்களும் நம்மை அதே உதட்டளவுல தான் வாழ்த்துவாங்க. இதுல அன்பு பகிரப்படுவதில்லை, மாறாக வெறுப்பும் வைராக்கியமும் பகிரப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு போலியான வாழ்க்கை, ஒரு போலியான வாழ்க்கை. நல்லா ஜெபம் பண்ணலாம், நற்செய்தி அறிவிக்கலாம், எல்லாமே பண்ணலாம்.
ஆனா குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, யாரோடையும் ஒரு நல்ல உறவு முறையில் இல்லை. இன்று சிந்தித்து பார்ப்போம். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். இது 2 பேருக்குமே பொருந்தும். ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று காத்திருந்தவர்கள் எலிசபெத் அம்மாளும் அன்னை மரியாளும். எலிசபெத் அம்மாளும் காத்திருந்தார், அன்னை மரியாளும் காத்திருந்தாங்க. அப்ப அந்த விசுவாசத்தினுடைய முதிர்ச்சி, ஆண்டவர் சொன்னதின் மீது கொண்டு வந்த அந்த விசுவாசம், நம்பிக்கை ஆழமாகும் பொழுது அதில் இருக்கிற முதிர்ச்சி அவர்களை வெளிப்படுத்தியது. இன்னைக்கு வணக்க மாதத்தை நீங்களும் நானும் நிறைவு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த மே மாசம் வரும் பொழுது நிறைய காரியங்களை நம்ம தியானிக்கிறது உண்டு. அதுல அன்னை மரியாளுடைய மாதம், அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்துகிற மாதமாக இது இருக்கிறதுனால நிறைய ஆலயங்கள்ல அன்னை மரியாளுக்கு திருவிழா எடுக்கிற மாதம். எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றது அதுதான். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை மீது வைக்கப்படுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, நீங்க அன்னை மரியாளை கும்பிடுகிறீங்க, அன்னை மரியாளை கடவுளாய் வணங்குகிறீர்கள். அவர்கள் எல்லோரும் சொல்லுகிற காரியம் ஜெபமாலை. நீங்க ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க. ஜெபமாலையில நீங்களும் நானும் சொல்லுகிற ஜெபம் மங்கள வார்த்தை ஜெபம். அதுதான் அதிகமா நம்ம சொல்லுவோம். அந்த மங்கள வார்த்தை ஜெபத்துல முதல் பாதி, அதுல முதல் பகுதி பார்த்தீங்கன்னாக்கா கபிரியேல் சமனசு அன்னை மரியாள் இடத்துல சொன்னது. கபிரியேல் சமனசு ஒரு தூதர், அவருக்கு அந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்பினது பிதாவானவர், தந்தை கடவுள். ஏன்னா தந்தை கடவுள் சொல்லாதபடி கபிரியேல் சமனசு அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போக கண்டிப்பா முடியாது. அப்ப தூய ஆவியானவர் கபிரியேல் சமனசு சொன்ன உடனே அன்னை மரியாளை முழுவதுமாய் ஆட்கொண்டார். இந்த வார்த்தைகளை பிதாவானவர் கபிரியேல் சமனசு வழியாய் சொன்ன வார்த்தைகளையும் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தைகளையும் கொண்டுதான் நம்ம அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டதே என்று சொல்லுகிற மங்கள வார்த்தை ஜெபத்தை நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம். இதுல சொன்னப்பட்டதுல முதல் பகுதி பிதாவானவர் சொன்னது, இரண்டாவது பகுதி தூய ஆவியானவர் சொன்னது. இவங்க 2 பேரும் எதை குறித்து சொன்னாங்க அப்படின்னா, இரண்டாம் ஆளாகிய சர்வேஸ்வரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் அதை ஒட்டிய காரியங்களையும். அப்ப இந்த முதல் மங்கள வார்த்தை ஜெபத்துல முதல் பகுதியில மூவொரு இறைவனுடைய பிரசனம் இருக்கிறது. இப்ப இந்த ஜெபத்தை நீங்களும் நானும் சொல்ல சொல்ல இதை உச்சரித்த பிதாவானவரையும் உச்சரிக்கப்பட்ட சுதனானவரையும் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு எலிசபெத் அம்மாள் வாழ்த்திய வாழ்த்துதலையும் தூய ஆவியானவர் நிழலிட அன்னை மரியின் வயிற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்துவையும் மூவொரு இறைவனை நீங்க
நீங்களும் நானும் மகிமைப்படுத்துகிறோம். இதுல அன்னை மரியாளை நீங்களும் நானும் வாழ்த்தவோ சொல்லவோ இல்லை. இதுல இருக்கிற மறைபொருள் அதுதான். மூவொரு இறைவனை நீங்களும் நானும் மகிமைப்படுத்துகிறோம். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, லூக்கா 1வது அதிகாரம் 46 வாசித்து பார்த்தீங்கன்னா, எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை வாழ்த்திய உடனே அந்த வாழ்த்தொலியை கேட்ட அன்னை மரியாள், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர்வகை கொள்ளுகிறது. இந்த வாழ்த்தொலியை அன்னை மரியாள் கேட்டவுடனே அன்னை மரியாள் மூவொரு இறைவனை வாழ்த்துகிறார். அப்ப நீங்களும் நானும் ஜெபமாலை செபிக்க செபிக்க நாம செபிப்பதே மூவொரு இறைவனை வாழ்த்துகிறோம். அதை கேட்கின்ற அன்னை மரியாள் நம்மோடு இணைந்து மூவொரு இறைவனை வாழ்த்துகிறார். இதுதான் ஜெபமாலை. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற கத்தோலிக்க கேட்டகிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் நாம் செய்வது சிலை வழிபாடு அல்ல, மாறாக நாம் வணங்குவது சிலையையோ அங்க இருக்கிற விக்கிரகத்தையோ கிடையாது. மாறாக அதில் வடிக்கப்பட்டிருக்கிற யாருடைய உருவம் அதில் வடிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய வாழ்வை நினைத்து அவர்களை நினைத்து நாம் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாள் இடத்திலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். ஒரு கிறிஸ்தவனாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்னை மரியாளை போல பணி வாழ்வுக்கு, பிறருக்கு சேவை செய்ய நாம் கையளிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை, இறை அனுபவங்களையும் அபிஷேகத்தையும் வார்த்தையையும் நலன்களையும் பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ள தெரிய வேண்டும். பிறரோடு கூட அன்பாக வாழ்த்தி பேச, அன்பை பகிர்ந்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது, அன்னை மரியாளை போல ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். இது 4 தான் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லுகிறவர்களுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை இழந்து விட்டு நீங்களும் நானும் இருப்போமேயானால் ஒரு உண்மையான கிறிஸ்துவ வாழ்வாய் அது இருக்க முடியாது. இன்னைக்கு அன்னை மரியாள் இடத்துல நம்ம கேட்போம், அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரிடத்துல இந்த குணங்கள் நமக்கு வேணும். நீங்களும் நானும் அன்னை மரியாளை போல மாற வேண்டும் என்று சொல்லி அவருடைய அருட்துணை வேண்டி நாம் ஜெபிப்போம். மகாபரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தகப்பன், இதை மட்டுமா எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அன்னை மரியாள் இடத்துல தூய ஆவியானவர் நிழலிட்டவுடன், மங்கள வார்த்தை அவருக்கு சொல்லப்பட்ட உடனே, எலிசபெத் அம்மாள் கருவுற்று இருக்கிறார் என்று அறிந்த மாத்திரத்துல அவர் மலைநாட்டிற்கு புறப்பட்டு சென்றார். எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் நாங்கள் காரியங்களை கேள்விப்படும் பொழுது பிறருக்கு பணிபுரிய அல்ல, நாங்கள் பணியை ஏற்க விரும்புகிறோம். இந்த பணிபுரிய வேண்டும் என்கிற தாழ்ச்சி எங்களில் மறைந்து போயிருக்கிறது. நாங்கள் இழந்து போயிருக்கிறோம். இது அந்த நாள்ல நாங்கள் பணி புரிய எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்னை மரியாளை போல நாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற நலன்களையும் வார்த்தைகளை, இறை வார்த்தையையும்
பங்கு வகிக்கிற, பகிர்ந்தளிக்கிற ஒரு குணநலனை எங்களுக்கு கொடுப்பீராகும். நாங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் அனுபவங்களையும் பொருளாதாரத்தையும் செல்வங்களையும் அபிஷேகத்தையும் பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தருவீரா. ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்று அன்னை மரியாள் காத்திருந்தது போல, விசுவாசத்தில் நிலைத்திருந்தது போல நாங்களும் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய். அன்னை மரியாள் கொண்டிருந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியா இது அந்த வேலையை கெஞ்சி கொண்டாங்க. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வதிங்க. உங்களுடைய அபிஷேகம்